Hi friends, welcome back to Vijis School Cooking. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே இனிய சுதந்திர தின நாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் சுதந்திர தின நாளை கொண்டாடுற வகையில் ட்ரை கலர் கேக் தான் பார்க்க போகிறோம். மூவர்ண கேக்கு, அதாவது 3 கலரும் கலந்த ஒரு கேக்கு நம்ம கொடி கலரில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இந்த கேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நாம் எதில் கேக் பேக் பண்ணி எடுக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் இது போல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு நல்லா க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் பட்டர் ஷீட் போட்டு அதுக்கு மேலேயும் ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா நீங்கள் ஃபுல்லுமே ஆயில் தடவிட்டு கோதுமை மாவோ அப்படி இல்லைனா மைதா மாவோ ஒரு ஸ்பூன் போட்டு அப்படியே டஸ்ட் பண்ணி விட்டிங்கன்னா அது மேலே ஒட்டினாப்பில் அப்படி விட்டிங்கன்னா நம்மளுக்கு கேக் ஒட்டாமல் வரும். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப்பில் அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு எந்த வித ஃப்ளேவரும் இல்லாத ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் பட்டர் இருந்தால் பட்டர் கூட உருக்கி சேர்த்துக்கலாம். அதே கப்பில் அரை கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நாம் ஒரு 2 நிமிஷம் மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா அடித்தாச்சு, சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிருக்கு. இப்போ வாசனைக்காக பைனாப்பிள் எசன்ஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். நீங்கள் வெனிலா எசன்ஸ் கூட சேர்க்கலாம். சப்போஸ் எசன்ஸே இல்லைன்னா நீங்கள் 2 ஏலக்காவை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம கேக் பேக் பண்ணி எடுக்க போகிறோம். கடாயில் தான் நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுருங்க. இது போல் ஒரு ஸ்டாண்டு போட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹீட் பண்ண விடுங்க. ஸ்டவ்வை சிம்மிலே வச்சுருங்க. அதுக்குள்ளே நாம் கேக் மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நாம் அரைச்சி வச்சுருந்த இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். சர்க்கரை, எண்ணெய் இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு இது போல் ஒரு ஃபில்ட்ரு எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் எந்த கப்பில் சர்க்கரை எண்ணெய்லாம் அளந்தீங்களோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நாம் நல்லா சலித்து எடுத்துக்கலாம். ஏன் இதை மாதிரி சலித்து எடுக்கிறோன்னா நம்மளுக்கு கேக் ப்ளஃபியாக கிடைக்கும், அதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா சலித்து எடுத்தாச்சு. இப்போ இது மாதிரி ஒரு விஸ்கு வச்சுட்டு நல்லா ஒரே பக்கமாக கலந்து கொடுங்க. வேகமாக நாம் கலக்கக்கூடாது, ஏன்னா நம்ம பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கோம். ஒரே சைடாக இது மாதிரி கலந்து கொடுங்க, இல்லைனா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் கலந்து கொடுங்க. என்னோடய கேக் வீடியோலாம் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இப்போ கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுனால நாம் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு கேக்கோட பேட்டரில் நாம் கரெக்டாக கன்சிஸ்டன்சி மிக்ஸ் பண்ணணும். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளுடைய கேக் மாவு இப்படி தான் இருக்கணும். பார்த்திங்கன்னா எடுத்து ஊற்றும் போது ரிப்பன் மடிப்பில் விழணும். இப்போது இன்னும் ஒரு 2 பவுல் நாம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம 3 கலரை சேர்த்து செய்ய போகிறோம். அதனால் நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவை 3 பவுலில் மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். கரெக்டான அளவில் மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். இது போல் 3 பவுலில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து 3 பவுலாக நம்ம 3 இதுவாக பிரித்து வச்சுருக்கோம். இப்போது நான் பிரித்து வச்சுட்டேன், பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ நாம் ஒன்றுத்துலேயும் ஒரு கலர் நாம் சேர்க்க போகிறோம். இப்போ ஒயிட் கலரை அப்படியே விட்டுருங்க, இது இப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக இன்னொரு பவுலில் நாம் ஆரஞ்சு கலர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் தான் நான் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இன்னொரு பவுலில் க்ரீன் கலரை ஃபுட் கலர் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய 3 கலரும் ரெடி ஆகிடுச்சு. நம்மளுடைய கொடி கலர் சூப்பராக பர்ஃபெக்டாக ரெடி ஆகிருக்கு. இப்போ அந்த கேக் டின்னில் இதை நாம் எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நாம் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருந்த கேக் டின்னில் முதல்ல நாம் ஆரஞ்சு கலரை சேர்த்துக்கலாம். ஆரஞ்சு கலரை நல்லா சேர்த்துட்டு நாம் லைட்டாக அப்படி டேப் பண்ணி விடலாம். அப்போ தான் அது நல்லா நம்மளுடைய கேக் டின்னில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ அடுத்ததாக ஒயிட் கலர் சேர்த்துக்கலாம்.
நம்ம கொடி வந்து ஆர்டர் படி தான் நம்ம சேர்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து காவி கலர், அதுக்கப்புறம் வந்து ஒயிட்டு, அதுக்கப்புறம் வந்து க்ரீன் கலர். அதே மெத்தடில் நாம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒயிட்டையும் சேர்த்துட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சென்டரில் க்ரீன் கலர் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வந்து சேர்த்தாச்சு. இது மாதிரி ஒரு கரண்டி ஸ்பூன் வச்சுட்டு நாம் வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க அந்த பச்சை கலரை. ஒரு ஸ்பூன் ஒன்று வச்சுட்டு இது மாதிரி லைட்டாக நாம் வந்து இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நம்மளுடைய கொடி கலர் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வந்து ப்ளைனாக இருக்குது. இதுக்கு ஒரு டிசைன் கொடுக்கறதுக்காக இது மாதிரி ஒரு டூத் பிக் ஒன்று வச்சுட்டு இதை மாதிரி கோடு கோடாக இதை மாதிரி இழுத்து விடுங்க. அது ஒரு டிசைனாக நம்மளுக்கு வரும். ஃபஸ்ட்டு உள்ளேருந்து வெளிப்பக்கம், அடுத்து வெளியிலேருந்து உள்பக்கம் அதை மாதிரி இழுத்து விட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு பூ டிசைனில் கிடைக்கும். இப்போ நாம் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்த அந்த கடாயில் நாம் வந்து செட் பண்ணி வச்சுருந்த கேக் டின்னை வச்சு மூடிடலாம். இப்போது நாம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை சரியாக 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுக்கலாம். அவங்கவுங்க கடாய் அந்த வெயிட்டை பொறுத்து இருக்குது. நான் வந்து இரும்பு கடாய் வச்சுருக்கிறதுனால எனக்கு வந்து 30 நிமிஷத்துலேயே சீக்கிரமாக பேக் ஆகிடுச்சு. அவங்கவுங்க எடுக்கிற அந்த கேக் டின் அப்புறம் வந்து அந்த கடாயோட திக்னஸ் இதை பொறுத்து தான் கேக் வேகும். அதனால் நீங்கள் வந்து ஒரு 20 நிமிஷம் அப்படி இல்லைனா 25 நிமிஷம் கழித்து இது மாதிரி ஒரு டூத் பிக் ஒன்று வச்சுட்டு நீங்கள் இது மாதிரி குத்தி பார்த்தீங்கன்னா அது ஒட்டாமல் வரும் நம்மளுக்கு. இப்போ எனக்கு வந்து சரியாக வந்து 25 நிமிஷத்துலேயே வந்து பேக் ஆகிடுச்சு. நான் இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்து எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நல்லா வந்து கேக் சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு. இது நல்லா ஆறணும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நாம் வந்து இதை வெளியே எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய கேக் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது மாதிரி ஒரு கத்தி ஒன்று வச்சு சைடில் இது மாதிரி எடுத்து விட்டுட்டு நீங்கள் ஒரு பிளேட்டில் இது மாதிரி கவுத்து விட்டிங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். நம்ம பட்டர் ஷீட் போட்டிருந்ததுனால ஒட்டாமல் வந்திருக்கு. பட்டர் ஷீட் போடலனாலும் நீங்கள் வந்து நான் சொன்ன மெத்தடில் பண்ணுங்கள். ஆயில் தடவிட்டு சைடில் வந்து மாவு டஸ்ட் பண்ணி விட்டு எடுங்க, சூப்பராக வரும். இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக ப்ளஃபியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பராக நம்ம வந்து மூவர்ண கொடி கலரில் கேக் செஞ்சிட்டோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சுலபமாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இப்போது வரப்போகிற சுதந்திர தின நாள் அன்றைக்கி நீங்கள் இந்த கேக் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் ஆலில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நம்ம சேனலில் நிறைய கேக் ரெசிபீஸ் இருக்குது, ப்ளேலிஸ்ட்டில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் விஜி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.